வணக்கம் மக்களே. எங்கள் லெஜெண்ட் டி ராஜேந்தர் சாருடைய டைமிங் வித் ரைமிங்கில் சொல்ல ட்ரை பண்ணணுன்னா, டேட்டான்னு சொன்னால் அது தரவு, ரிலேஷன்ஷிப்புன்னு சொன்னால் அது உறவு, வருமானம்னு சொன்னால் ஒரு வகையில் அது வரவு, காலைன்னு சொன்னால் இப்போ தூங்க போகிற நேரம் இரவு. ஒரு 2 விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக, தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது முனி என்ற சொல்லுக்கு முனிவர், துறவின்னு ஒரு பேர் உண்டு. ஈஸ்வரன், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் முனீஸ்வரன்ற பேர். முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக விளங்குகின்ற சிவபெருமானின் ஒரு அம்சம் தான் முனீஸ்வரன். பொதுவாக நம்ம சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு, துர்க்கை அம்மனுக்கு, முருகருக்கு, விநாயகருக்கு, விட்டவாசல் பைரவருக்கு, கோவிந்தராஜ பெருமாளுக்கு, ஆதிமூலநாதருக்கு, இப்படி அனைத்து கடவுள்களுக்கும் சன்னதி உண்டு. முனீஸ்வரனுக்கும் சன்னதி இருக்குது, தெரியுமா? ஆமாங்க. நம்ம வடக்கு கோபுர வாசல் வழியாக நீங்கள் வரும்போது பக்கத்திலேயே முனீஸ்வரனுக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதாவது தீய சக்திகள் வடக்கு கோபுர வாசல் வழியாக வராமல் தடுத்து சிவபெருமான் அந்த இடத்துல முனீஸ்வரனாக காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வடக்கு கோபுர வாயில் வழியாக போனீங்கன்னா அந்த முனீஸ்வரன் சன்னதியை காணலாம். அதே போல் இன்னொன்று, பொதுவாக சிவ ஆலயங்களில் மட்டும்தான் தேவாரம் பாடப்படும். ஆனால் சிதம்பரத்தில் மேலரத வீதியில் நம்ம ராமர் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறைமீட்ட விநாயகர் ஆலயத்தில், அதாவது விநாயகர் ஆலயத்தில் தேவாரம் பாடப்படுவது சிதம்பரத்தில் உள்ள மேலரத வீதியில் சிறைமீட்ட விநாயகர் ஆலயத்தில் மட்டும்தான். இது நான் கேள்விப்பட்ட விஷயம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் மக்களே.